எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை, எந்த எஜுகேஷன் இல்லை, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற ஆட்கள் எனக்கு தெரியாதுன்னு கூட நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். அவர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும், எல்லா பேரும் இருக்கும், எல்லா பதவியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ தைரியமாக இருங்க, இந்த ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். வேதத்தில் தாவீதோட வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. சிறு வயதில் இருக்கும்போது அவன் ஒரு மெய்ப்பனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த மெய்ப்பனை அரண்மனையில் வைத்து ஆண்டவர் ஆளுகை செய்ய அவனை எக்யூப் பண்ணார், அவனை பயன்படுத்தினார். அவனுடைய சொந்த குடும்பத்தினர் அவனை மறந்துட்டாங்க. சாமுவேல் வந்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரையும் வரிசையில் நிற்க வைங்கன்னு சொல்லும் போது தாவீதை அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, அவனை நிற்க வைக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை ராஜாவாக கனம் பண்ணினார். சவுல் அவரை துரத்தினார், ஆனால் ஆண்டவர் அவரை ராஜாவாக மாற்றினார். ஸோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் வைத்திருக்கிற அந்த காலிங், அந்த அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். அது யாராலையும் எடுக்க முடியாது, யாராலையும் கேன்சல் பண்ண முடியாது. எப்படி தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்து அரண்மனைக்கு அவன் போய் உட்கார்ந்தானோ, அதே போல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் மாற்றுவார்.